இங்கே இந்த சைடாக வந்தால் என்னடா ஒரு மாதிரி வாசனை வருது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்காரு பாருங்க ஒருத்தர், சரிங்களா? குத்து குத்தா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மல்லிப்பூ. கொத்து கொத்தாக இருக்கிறது மல்லிப்பூ. அப்போ தான் என்ன நினச்சேன், என்னடா நமக்கு ஏதோ தெரிஞ்ச வாசனை வருதே அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக மல்லிப்பூ இருக்கு. ஆனால் இவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. இதெல்லாம் இவங்க வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே ரோட்லேயே இருக்கும். அப்படியே போனீங்கன்னா இங்கே வீடெல்லாம் அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம இது மாதிரி மாடி மாடியே கட்டாமல் இங்கே ஒரே வீடாக இருந்தால் கூட அழகாக கட்டியிருப்பாங்க. வெளியில் கார்டன் மாதிரி செட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, நல்லா ஸ்பேஷியஸாக. இடம் அதிகமாக இருக்கும், பட் பில்டப் வந்து கம்மியாக இருக்கும். பட் அவுட்டர் ஸ்பேஸ் வந்து ஸ்பேஷியஸாக கட்டியிருப்பாங்க. நல்லா வெளியில் விளையாடுற மாதிரி. நல்லா அந்த ஏர் சர்க்குலேஷன், சிம்னி, சோலார் பேனல் அதெல்லாம் வச்சு அழகாக கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் அழகாக 7:30 தான் ஆகுது. எப்பவுமே காலியாக தான் இருக்கும். அது ஒரு விஷயம். ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக வச்சுருப்பாங்க. விளையாடுற மாதிரி கார் பார்க்கிங் அதெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ், நமக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுனால், அவங்க நல்லா சூப்பராக வெளியில் அழகாக விளையாடுற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனால் விளையாட மாட்டாங்க, ஏன்னா குளிரும். பட் நமக்கு வந்து அந்த மாதிரி சினாரியோ இருக்காது. பக்கத்தில் வீடு கட்டிடுவோம். நம்மளால் வெளியே வந்து விளையாட முடியும், பட் ஆனால் ஸ்பேஸ் இருக்காது. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்க்க அனுபவிக்க முடியும், பட் ஆனால் விளையாடலாம் வெளிலலாம் வந்து இருக்க முடியாது. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா ரோஸ்ராத்ன்னு சொன்னால் ஜெர்மனி சிட்டி கொலங்கிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலில் இங்கே இருக்குது இந்த பிளேஸ் ரோஸ்ராத். நல்ல நம்ம இந்தியாவில் வில்லேஜ் மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ். சூப்பராக இருக்கும்.